SAIAS Academy channel subscribe பண்ணுங்க. வணக்கம். SAIAS அகாடமிக்காக நான் உங்கள் சங்கர். நாம் இன்னைக்கு கிராக்கத்தான் டே 36ல இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிலபஸ் டாபிக்ஸ் இதை பத்தி அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி யூனிட் 8 அண்ட் 9ல நம்ம பார்க்க போறோம். அதுல மெயினா த பிகினிங் ஆஃப் தி மாடர்ன் ஏஜ், அதுக்கப்புறம் ரெண்டாவது பாட்டான த ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ், அதை பத்தியான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். ஸோ அது எல்லாமே இன்னைக்கு முக்கியமாக இந்த வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே வந்துட்டு இன்னைக்கு முக்கியமான நாள். சரிங்களா? ரைட். ஸோ இந்த 3 சரிங்களா, மார்ச் 3 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, உலக வன உயிரின தினம். சரிங்களா? ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ டைரக்டாக கொஸ்டின்ஸ்ல போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who among the following is known as the father of humanism? Who among the following is known as the father of humanism? The options are: first option A, Leonardo da Vinci. Second option Petrarch. Third option Erasmus. Fourth option Thomas More. பின்வருவனவற்றில் மனிதநேயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? The options are: first option A, Leonardo da Vinci. Second option Petrarch. Third option Erasmus. Fourth option Thomas More. Second question, William Harvey discovered which among the following? The options are: first option A, heliocentric theory. Second option B, geocentric theory. Third option C, gravitational force. Fourth option D, circulation of blood. அதனுடைய தமிழாக்கம், வில்லியம் ஹார்வே பின்வருவனவற்றில் எதனை கண்டுபிடித்தார்? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, சூரிய மைய கோட்பாடு. ஆப்ஷன் பி, புவி மைய கோட்பாடு. ஆப்ஷன் சி, புவி ஈர்ப்பு விசை. ஆப்ஷன் டி, இரத்த ஓட்டம். தேர்ட் கொஸ்டின், விச் sailor was the first to cross the equator? The options are: first option A, Henry the Navigator. Option B, Lopo Gonzalez. Option C, Bartholomew Dias. Option D, Christopher Columbus. பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார்? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஹென்ரி நேவிகேட்டர். ஆப்ஷன் பி, லோபோ கோன்சல்வஸ். ஆப்ஷன் சி, பார்த்தலோமியோ டயஸ். ஆப்ஷன் டி, கிறிஸ்டோபர் கொலம்பஸ். ஃபோர்த் கொஸ்டின், who named the sea as Pacific Ocean as it was very calm? Options are: first option A, Columbus. Option B, Amerigo Vespucci. Option C, Ferdinand Magellan. Option D, Vasco da Gama. மிகவும் அமைதியாக இருந்ததால் பெருங்கடலை பசிபிக் பெருங்கடல் என்று பெயரிட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, கொலம்பஸ். ஆப்ஷன் பி, அமெரிகோ வெஸ்புச்சி. ஆப்ஷன் சி, ஃபெர்னாண்டோ மேகலன். ஆப்ஷன் டி, வாஸ்கோ da Gama. Fifth question, the continent of America was named after. Options are: first option A, Amerigo Vespucci. Option B, Christopher Columbus. Option C, Vasco da Gama. Option D, Hernando Cortes. அமெரிக்காவின் கண்டம் யாரால் பெயரிடப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, அமெரிகோ வெஸ்புச்சி. ஆப்ஷன் பி, கிறிஸ்டோபர் கொலம்பஸ். ஆப்ஷன் சி, வாஸ்கோ da Gama. ஆப்ஷன் டி, ஹெர்னாண்டோ கோர்டஸ். Which among the following was the headquarters of the Portuguese possession in the East? The options are: first option A, Manila. Option B, Bombay. Option C, Pondicherry. Option D, Goa. கிழக்கு போர்த்துகீசிய பகுதிகளின் தலைமையகம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, மணிலா. ஆப்ஷன் பி, பம்பாய். ஆப்ஷன் சி, பாண்டிச்சேரி. ஆப்ஷன் டி, கோவா. செவன்த் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். ஏ, ஃபியூடலிசம், அதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா மோனோபோலி ட்ரேட். பி, ஹியூமனிசம், அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நேராக வந்துட்டு ட்ரையல் ஆஃப் ஹெரட்டிக்ஸ். ஆப்ஷன் சி, இன்க்யூசன், straight to that movement of goods between America and Europe. Fourth one, D, mercantilism.
அது ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெரார்கல் சோசியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர். இ கொலம்பியன், ஸ்ட்ரைட் டு தட் ஹியூமன் டிக்னிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ A4, B5, C3, D1, E2. Option B A1, B2, C3, D4, E5. Option C A4, B5, C1, D2, E3. Option D A4, B5, C2, D1, E3. என்னோட தமிழாக்கம் பின்னொரு நோற்றை பொறுத்துக. ஏ நிலப்பிரபுத்துவம், அதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஏகபோக வர்த்தகம். ஆப்ஷன் பியோடது மனிதநேயம், ஸ்ட்ரைட் டு தட் அதுக்கு நேராக மத வெறியர்களின் சோதனை. சி விசாரணை, அதுக்கு நேராக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையில் பொருட்களின் இயக்கம். டி நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா வணிகவாதம், அதுக்கு ஸ்ட்ரைட் டு தட் அதுக்கு நேராக சமூக பொருளாதார படிநிலை அமைப்பு. இ கொலம்பியர்கள், அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித கௌரவ பரிமாற்றம். 8th one, the modern era was characterized by which among the following? First one, freedom of thought. Second one, individualism. Third one, economic and scientific progress. The options are first option A 1 and 3 only. Option B 2 and 3 only. Option C 1 and 2 only. Option D 1, 2 and 3. நவீன உலகம் பின்வருவனவற்றில் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? 1 சிந்தனை சுதந்திரம், 2 தனி மனிதத்துவம், 3 பொருளாதார மற்றும் அறிவியல் முன்னேற்றம். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 மட்டுமே. ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 மட்டுமே. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டுமே. ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. 9th one, invention of printing press accelerated the. Options are first option A modernization, option B demodernization, option C both, option D none. காகித அச்சகத்தின் கண்டுபிடிப்பு எதனை துரிதப்படுத்தியது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ நவீனமயமாக்கல், ஆப்ஷன் பி பாரம்பரியமயமாக்கல், ஆப்ஷன் சி இரண்டும், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 10th one, வெல்லும் இந்த ancient time refers to. Options are first option A sweet, option B manuscript written on a leaf, option C manuscript written on animal skin, option D stone. பண்டைய காலத்தில் வெல்லம் என்பது எதனை குறிக்கிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இனிப்பு, ஆப்ஷன் பி இலையில் எழுதப்பட்டவை, ஆப்ஷன் சி விலங்குகளின் தோலில் எழுதப்பட்டவை, ஆப்ஷன் டி கல். 11th one, Italy as a country is very close to. Options are first option A Pacific Ocean, option B Atlantic Ocean, option C Indian Ocean, option D Mediterranean Sea. இத்தாலி எந்த கடலுக்கு மிகவும் அருகில் உள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பசிபிக் பெருங்கடல், ஆப்ஷன் பி அட்லாண்டிக் பெருங்கடல், ஆப்ஷன் சி இந்திய பெருங்கடல், ஆப்ஷன் டி மத்திய தரைக்கடல். 12th one, which among the following is correct about humanism? First one, it laid emphasis on human dignity and nature. Second one, humanism promoted the view that humans are endowed with the attributes that are to be used to achieve greatness. Options are first option A 1 only, option B 2 only, option C option third one C both, option D fourth one is none. என்னோட தமிழாக்கம் பின்வருவனவற்றில் மனித நேயத்தை பற்றி எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஒன்றாவது, இது மனித கௌரவத்திற்கும் இயல்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது. இரண்டாவது, மனிதநேயம் மனிதர்களுக்கு பெருமை அடைய பயன்படும் பண்புகளை கொண்டுள்ளது என்ற கருத்தை ஊக்குவித்தது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி இரண்டும் சரியானவை, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 13th one, Leonardo da Vinci, Michelangelo and Raphael related to the field of. Options are first option A painting, option B music, option C drama, option D dance. லியோனார்டோ டா வின்சி, மைக்கேல் ஏஞ்சலோ மற்றும் ரஃபேல் ஆகியோர்கள் எதனுடன் தொடர்புடையவர்கள்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஓவியம்,
ஆப்ஷன் பி இசை, ஆப்ஷன் சி நாடகம், ஆப்ஷன் டி நடனம். 14th one, which of the following is the work of Leonardo da Vinci? First one, Mona Lisa. Second one, The Last Supper. Third one, The Virgin on the Rocks. The options are first option A, 1 and 3 only. Second option B, 1 and 2 only. Third option C, 2 and 3 only. Fourth option D, 1, 2 and 3. என்னோட தமிழாக்கம், பின்வருவனவற்றில் லியோனார்டோ டா வின்சியின் பணி எது? முதலாவது ஒன்றானது மோனாலிசா, இரண்டாவது கடைசி இரவின் உணவு, மூன்றாவது பாறைகளின் கன்னி. The options are first option A, 1 மற்றும் 3 மட்டுமே. செகண்ட் ஆப்ஷன் B, 1 மற்றும் 2 மட்டுமே. ஆப்ஷன் C, 2 மற்றும் 3 மட்டுமே. ஆப்ஷன் D, 1, 2 மற்றும் 3. 15th one, who proved that Earth revolved around the sun through a mathematical model? The options are first one A, Galileo. Option B, Copernicus. Option C, William Harvey. Option D, none of the above. பூமி ஒரு கணித மாதிரி போன்று சூரியனை சுற்றி வருகிறது என்பதை யார் நிரூபித்தார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ கலீலியோ, ஆப்ஷன் பி கோப்பர்னிக்கஸ், ஆப்ஷன் சி வில்லியம் ஹார்வி, ஆப்ஷன் டி மேற்கூறிய எவரும் இல்லை. Daz is the navigator of Portugal laid the foundation for long distance sea voyages. Options are first option A Vasco da Gama, option B Columbus, option C Henry, option D Magellan. எந்த போர்ச்சுகலின் மாலுமி நீண்ட தூர கடல் பயணங்களுக்கு அடித்தளம் அமைத்தார்? Options are first option A Vasco da Gama, option B Columbus, option C Henry, option D Magellan. 17th one, the primary reason for the discovery of a sea route around the world was, options are first option A economy, option B adventure, option C passion, option D missionary activity. உலகெங்கிலும் கடல் பாதை கண்டுபிடிக்கப்படுவதற்கு முதன்மை காரணம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பொருளாதாரம், ஆப்ஷன் பி சாதனை, ஆப்ஷன் சி ஆர்வம், ஆப்ஷன் டி மதம் பரப்பும் செயல்பாடு. 18th one, who blocked the land route between the east and the west, resulted in spices and other goods became costlier? Options are first option A Ottoman Turks, option B Britishers, option C Persians, option D Indians. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையிலான நில வழியை யார் தடுத்தார்கள்? இதன் விளைவாக மசாலா மற்றும் பிற பொருட்களின் விலை உயர்ந்தது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஒட்டமான் துருக்கியர்கள், ஆப்ஷன் பி பிரிட்டிஷ், ஆப்ஷன் சி போர்ச்சுகீசியர்கள், ஆப்ஷன் டி இந்தியர்கள். 19th one, through which among the following region in sea do Vasco da Gama crossed to reach India? The options are first option A Suez Canal, option B Panama Canal, option C Cape of Good Hope, option D Malacca Strait. கடலின் பின்வரும் எந்த பகுதியை கடந்து வாஸ்கோ ட காமா இந்தியாவை வந்தடைந்தார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சூயஸ் கால்வாய், ஆப்ஷன் பி பனாமா கால்வாய், ஆப்ஷன் சி நன்னம்பிக்கை முனை, ஆப்ஷன் டி மலாக்கா நீரிணை. 20th one, Vasco da Gama reached India and landed in the present day state of, the options are first option A Tamil Nadu, option B Kerala, option C Karnataka, option D Goa. வாஸ்கோ ட காமா இந்தியாவை வந்தடைந்த இப்போதைய சூழ்நிலையில் உள்ள, அதாவது இன்றைய சூழ்நிலையில் உள்ள மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி கோவா. 21, which among the following statement is correct? The first statement is, the geographical discoveries transformed the European understanding of the world. Second statement, it led to the redrawing of the world map. The options are first option A 1 only, option B 2 only, option C both, option D none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது, புவியியல் கண்டுபிடிப்புகள் உலகின் ஐரோப்பாவின் புரிதலை மாற்றின.
இரண்டாவது அறிக்கையானது இது உலக வரைபடத்தை மறுவடிவமைக்க வழிவகுத்தது. இந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2ம், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. 22nd one, the European countries purchased slaves from Africa who were transported to America. In return, they got sugar and other raw materials from America. The options are first option A, square trade, option B, two-way trade, option C, rectangular trade, option D, triangular trade. ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்காவின் அடிமைகளை வாங்கி அமெரிக்காவிற்கு விற்றனர். இதற்கு பதிலாக அவர்கள் அமெரிக்காவிலிருந்து சர்க்கரை மற்றும் பிற மூலப்பொருட்களை பெற்றனர். இது எவ்வகை வர்த்தகம் என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சதுர வர்த்தகம், ஆப்ஷன் பி இருவழி வர்த்தகம், ஆப்ஷன் சி செவ்வக வர்த்தகம், ஆப்ஷன் டி முக்கோண வர்த்தகம். 23rd one, as a result of geographical discoveries, the 17th century witnessed the emergence of various East India companies. Which among the following emerged at this time? First one English, second one Portuguese, third one Dutch. The options are first option A 1 and 2 only, option B 2 and 3 only, option C 1 and 3 only, option D all the above. புவியியல் கண்டுபிடிப்புகளின் விளைவாக 17ஆம் நூற்றாண்டு பல்வேறு கிழக்கிந்திய நிறுவனங்களின் தோற்றத்தை கண்டது. இந்த காலத்தில் தோன்றியவை 1 ஆங்கில கம்பெனி, 2 போர்ச்சுகீசிய கம்பெனி, 3 டச்சு கம்பெனி. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டுமே, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 24th one, in India, Mughal rule had started since. The options are first option A 1556, option B 1526, option C 1206, option D 1192. தமிழாக்கம், இந்தியாவின் முகலாய ஆட்சி எப்போது தொடங்கியது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1556, ஆப்ஷன் பி 1526, ஆப்ஷன் சி 1206, ஆப்ஷன் டி 1192. 25th one, the first British colony in America was. Options are first option A New York, option B Philadelphia, option C Jamestown, option D Amsterdam. அமெரிக்காவின் முதல் பிரிட்டிஷ் காலனி எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ நியூயார்க், ஆப்ஷன் பி பிலடெல்பியா, ஆப்ஷன் சி ஜாம்ஸ்டவுன், ஆப்ஷன் டி ஆம்ஸ்டர்டாம். 26th one, American War of Independence was ended with the Peace of Paris in the year. Options are first option A 1776, option B 1779, option C 1781, option D 1783. எந்த ஆண்டில் பாரிஸ் அமைதியுடன் அமெரிக்க சுதந்திர போர் முடிவுக்கு வந்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1776, ஆப்ஷன் பி 1779, ஆப்ஷன் சி 1781, ஆப்ஷன் டி 1783. 27th one, Accession A, merchants of Boston boycotted the British goods. Reason, the British finance minister introduced new duties on imports into American colonies. The options are first option A is correct and R is not the explanation of A. Second option B, A is incorrect and R is not the explanation of A. Third option, A is correct and R is the explanation of A. Fourth option D, both A and R are incorrect. வலியுறுத்தல் A, பாஸ்டனின் வணிகர்கள் பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணித்தனர். காரணம் R, அமெரிக்க காலனிகளில் இறக்குமதி செய்வதற்கான புதிய வரிகளை பிரிட்டிஷ் நிதியமைச்சர் அறிமுகப்படுத்தியதால். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சரியானது மற்றும் ஆர் என்பது ஏயின் விளக்கம் அல்ல. செகண்ட் ஆப்ஷன் பி ஏ தவறானது மற்றும் ஆர் என்பது ஏயின் விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி ஏ சரியானது மற்றும் ஆர் என்பது ஏயின் விளக்கம். ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை. 28th one, விஜயநகர் ஸ்டேட் வாஸ் ஃபவுண்டட் இன்.
The options are first option A 1335, option B 1336, option C 1345, option D 1346. விஜயநகர பேரரசு நிறுவப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1335, ஆப்ஷன் பி 1336, ஆப்ஷன் சி 1345, ஆப்ஷன் டி 1346. 29th one. Krishnadevaraya ruled between, options are first option A 1509 to 1529, option B 1519 to 1539, option C 1529 to 1549, option D none of the above. கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்த காலம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1509 முதல் 1529 வரை, ஆப்ஷன் பி 1519 முதல் 1539 வரை, ஆப்ஷன் சி 1529 முதல் 1549 வரை, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 30th one. In Tamil Nadu, Madurai Nayakar rule began dividing the Pandya kingdom into how many palayams? Options are first option A 10, option B 108, option C 72, option D 64. தமிழ்நாட்டின் மதுரை நாயக்கர்களின் ஆட்சியில் பாண்டிய ராஜ்யம் எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 108, ஆப்ஷன் சி 72, ஆப்ஷன் டி 64. Which among the following was the first political revolution? The options are first option A French Revolution, option B American Revolution, option C Industrial Revolution, option D none of the above. பின்வருவனவற்றில் எது முதல் அரசியல் புரட்சியாகும்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பிரெஞ்சு புரட்சி, ஆப்ஷன் பி அமெரிக்க புரட்சி, ஆப்ஷன் சி தொழில்துறை புரட்சி, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 32nd one. Who drafted the Declaration of Independence, accepted even at the beginning of 1776 that Americans had neither wish nor interest to separate from English monarchy? Options are first option A Thomas Jefferson, option B Thomas Roe, option C Columbus, option D Abraham Lincoln. 1776 ஆண்டின் தொடக்கத்தில் கூட அமெரிக்கர்களுக்கு ஆங்கில முடியாட்சியில் இருந்து பிரிந்து செல்ல விருப்பமோ ஆர்வமோ இல்லை என்று சுதந்திர பிரகடனத்தை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தாமஸ் ஜெஃபர்சன், ஆப்ஷன் பி தாமஸ் ரோ, ஆப்ஷன் சி கொலம்பஸ், ஆப்ஷன் டி ஆப்ரஹாம் லிங்கன். 33rd one. Who among the following was the pioneers in geographical explorations and the founding of colonies? Options are first option A Spain, option B Portuguese, option C both, option D none of these. பின்வருவனவற்றில் புவியியல் ஆய்வுகள் மற்றும் காலனிகளை நிறுவுவதில் முன்னோடியாக இருந்தவர்கள் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஸ்பெயின், ஆப்ஷன் பி போர்ச்சுகீசியர்கள், ஆப்ஷன் சி இருவரும், ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை. 34th one. The 7 Years' War was fought between, options are first option A British and America, option B Spain and Portuguese, option C France and Dutch, option D British and France. 7 ஆண்டுகால யுத்தம் யாருக்கிடையே நடந்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கா, ஆப்ஷன் பி ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகீசியம், ஆப்ஷன் சி பிரான்ஸ் மற்றும் டச்சு, ஆப்ஷன் டி பிரிட்டிஷ் மற்றும் பிரான்ஸ். 7 Years' War was fought in the year, options are first option A 1756 to 1763, option B 1792 to 1799, option C 1746 to 1753, option D none of the above. எந்த ஆண்டில் 7 ஆண்டு போர் நடந்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1756 முதல் 1763 வரை, ஆப்ஷன் பி 1792 முதல் 1799 வரை, ஆப்ஷன் சி 1746 முதல் 1753 வரை, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 36th one. Red Indians were the native people of, options are first option A India, option B Europe, option C America, option D Southeast Asia. சிவப்பு இந்தியர்கள் எந்த நாட்டின் பூர்வீக மக்களாக இருந்தனர்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி ஐரோப்பா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி தென்கிழக்கு ஆசியா. 37th one.
No taxation without representation is a slogan led to which revolution? Options are first option A French, option B American, option C industrial, option D Chinese. பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரி விதிப்பு இல்லை எனும் முழக்கம் எந்த எழுச்சிக்கு வழிவகுத்தது? Options are first option A French, option B அமெரிக்கா, option C தொழில்துறை, option D சீனா. 38th one, American War of Independence was fought between American colonies and the options are first option A Spain, option B England, option C Portuguese, option D France. அமெரிக்க சுதந்திர போர் அமெரிக்க காலனிகளுக்கும் யாருக்கும் இடையில் நடந்தது? Options are first option A Spain, option B England, option C Portuguesian, option D France. 39th one, the Declaration of Independence of 1776 stated that the options are first option A all men are born equal, option B no men are born equal, option C all men and women are equal, option D none of the above. தமிழாக்கம் 1776 அமெரிக்க சுதந்திர பிரகடனம் எதனை கூறியது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ அனைத்து மக்களும் சமமானவர்கள், ஆப்ஷன் பி மக்கள் அனைவரும் சமமானவர்கள் அல்ல, ஆப்ஷன் சி அனைத்து ஆண்களும் பெண்களும் சமம், ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 40th one, American Constitution was a options are first option A written constitution, option B non-written constitution, option C conventional constitution, option D none of the above. அமெரிக்க அரசியலமைப்பு ஒரு ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எழுதப்பட்ட அரசியலமைப்பு, ஆப்ஷன் பி எழுதப்படாத அரசியலமைப்பு, ஆப்ஷன் சி வழக்கமான அரசியலமைப்பு, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 41, French Revolution exploded in the year. Options are first option A 1791, option B 1789, option C 1800, option D 1818. பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டு வெடித்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1791, option B 1789, option C 1800, option D 1818. 42, before French Revolution which group hold the major power in France? Options are first option A clergy, option B nobles, option C both, option D none of the above. பிரெஞ்சு புரட்சிக்கு முன்னர் எந்த குழுக்கள் பிரான்சில் பெரும் சக்தியை கொண்டிருந்தனர்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ மதகுருமார்கள், ஆப்ஷன் பி பணக்காரர்கள், ஆப்ஷன் சி இரண்டும், ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. Which among the following was one of the main reason for French Revolution? Options are first option A debt of government, option B inappropriate expenditure of government, option C flood, option D none of the above. பின்வருவனவற்றில் பிரெஞ்சு புரட்சிக்கு முக்கிய காரணம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ அரசாங்கத்தின் கடன், ஆப்ஷன் பி அரசாங்கத்தின் தேவையற்ற செலவு, ஆப்ஷன் சி வெள்ளம், ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 44th one, nobles and clergy in the France need. Options are first option A to pay tax, option B not to pay tax, option C depends on the position, option D none of the above. பிரான்சில் பணக்காரர்கள் மற்றும் மத குருமார்கள் டேஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வரி செலுத்த வேண்டும், ஆப்ஷன் பி வரி செலுத்த தேவையில்லை, ஆப்ஷன் சி பதவியை பொறுத்தது, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 45th one, who founded the town and called it New Amsterdam? Options are first option A English, option B Portuguese, option C Dutch, option D Spanish. யார் அமெரிக்காவில் ஒரு நகரத்தை நிறுவி அதனை நியூ ஆம்ஸ்டர்டாம் என்று அழைத்தனர்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆங்கிலேயர்கள் ஆங்கிலம், ஆப்ஷன் பி போர்ச்சுகீசியர்கள் போர்ச்சுகீசியம், ஆப்ஷன் சி டச்சுக்காரர்கள் டச்சு, ஆப்ஷன் டி ஸ்பானிஷ். 46th one, which among the following prohibited the import of foreign rum? Options are first option A Quartering Act of 1765, option B Sugar Act of 1764, option C Declaratory Act of 1766, option D none of the above. பின்வருவனவற்றில் அமெரிக்காவில் வெளிநாட்டு மதுவை இறக்குமதி செய்ய தடை விதித்த சட்டம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1765 காலாண்டு சட்டம், ஆப்ஷன் பி 1764 சர்க்கரை சட்டம், ஆப்ஷன் சி 1766 அறிவிப்பு சட்டம், ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 47th one, merchants of which colonies organized the boycott of British goods?
Options are first option A, Washington, option B, New York, option C, Philadelphia, option D, Boston. அமெரிக்காவில் எந்த பகுதியின் வணிகர்கள் பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்க ஏற்பாடு செய்தனர்? Options are first option A, Washington, option B, New York, option C, Philadelphia, option D, Boston. 48th one. Boston Tea Party is related to. The options are first option A, American Revolution, option B, French Revolution, option C, Industrial Revolution, option D, Rainbow Revolution. பாஸ்டன் தேநீர் விருந்து எதனுடன் தொடர்பானது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, அமெரிக்க புரட்சி, ஆப்ஷன் பி, பிரெஞ்சு புரட்சி, ஆப்ஷன் சி, தொழில் புரட்சி, ஆப்ஷன் டி, வானவில் புரட்சி. 49th one. The idea of liberty was spread by which revolution? Options are first option A, American, option B, French, option C, industrial, option D, both A and B. எந்த புரட்சியின் விளைவாக தனி மனித கௌரவம் எனும் யோசனை பரவியது? Options are first option A, American, option B, French, option C, தொழில்துறை, option D, A மற்றும் B இரண்டும். 50th one. Indian Constitution borrowed the principle of liberty, equality and fraternity from which constitution? Options are first option A, American, option B, French, option C, British, option D, Irish. இந்திய அரசியலமைப்பு எந்த அரசியலமைப்பிலிருந்து சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற கொள்கையை பெற்றது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கன், ஆப்ஷன் பி, பிரெஞ்சு, ஆப்ஷன் சி, பிரிட்டிஷ், ஆப்ஷன் டி, ஐரிஷ். ஸோ இதோட நம்ம இந்த 36th டே அப்ளை பண்ணிக்கோம். அதே மாதிரி இது சம்மந்தப்பட்ட இதுக்கான கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க, அதை நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம். இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷன்ஸில் கேன் ஜஸ்ட் கிவ் யூ ப்ரொவைட். நம்ம ஃபர்தராக இதுக்கு அடுத்த நம்ம செஷன்ஸ் நம்ம வி வில் சி த அனதர் இம்பார்ட்டன்ட் செஷன் இன் த நெக்ஸ்ட் டாபிக் டே. கைண்ட்லி ஃபாலோ அண்ட் டு சப்ஸ்கிரைப் வித் தட் SAIS அகாடமி. சரிங்களா? இது சம்மந்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அண்ட் தென் ஃபர்தர் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் ரெகுலராக அப்டேட் ஆகணும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் SAIS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வி வில் சி த அனதர் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் செஷன் இன் த டுமாரோ டே அண்ட் தென் நெக்ஸ்ட் டே. Thank you very much.